வெப்ப தலைகீழ் மாற்றம் இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். அதிகரிக்கும் உயரத்திற்கு ஏற்ப வெப்பநிலை அதிகரிப்பதை வெப்ப தலைகீழ் மாற்றம் என அழைக்கிறோம். இந்நிலையில் குளிர்காற்று மீது வெப்பக்காற்று காணப்படுகிறது. வெப்ப தலைகீழ் மாற்றத்திற்கான காரணிகள்: நீண்ட குளிரான இரவுகள். பகலில் புவியானது சூரிய கதிர்வீச்சை உட்கிரகித்து இரவில் வெளியிடுகிறது. இதனால் வளிமண்டலத்தின் அடிப்பகுதி நிலப்பகுதியுடன் இணைந்து இருப்பதால் நீண்ட இரவு நாட்களில் வளிமண்டல கீழ்ப்பகுதி குளிர்ந்தும் மேற்பகுதி வெப்பமாகவும் காணப்படும். தெளிவான வானம். வானம் தெளிவாக இருக்கும்போது அதிகளவு புவிக்கதிர்வீசல் அதிக உயரத்திற்கு சென்று விடுவதால் இப்பகுதியில் குறைவான வெப்பநிலையே நிலவுகிறது. வறண்ட காற்று. வறண்ட காற்று புவிக்கதிர்வீசலை குறைவாக உட்கிரகித்து விண்வெளியை நோக்கி வெளியேற்றுகிறது. பனிமூடிய நிலப்பகுதி. குறைந்த புவி கதிர்வீசல் மற்றும் அதிகளவு ஒளிதிரப்பு திறன் அல்பெடோ காரணமாக இரவில் வளிமண்டலத்தில் அதிக வெப்ப இழப்பு ஏற்படுவதால் புவி மேற்பரப்பு குளிர்ச்சி அடைகிறது. வளிமுகம் உருவாக்கம். பல்வேறு வளிமுகங்கள் உருவாகும் போது குளிர்காற்று மீது வெப்பக்காற்று மேலேறுவதால் வெப்ப தலைகீழ் மாற்றம் ஏற்படுகிறது. மழை காற்று. அதிகாலையில் குளிர்ந்த காற்று மலை உச்சியில் இருந்து கீழ்ப்பகுதியை நோக்கி சென்று வெப்பக்காற்றை பள்ளத்தாக்கிலிருந்து மேல் நோக்கி வெளியேற்றுகிறது. இதை பள்ளத்தாக்கு வெப்ப தலைகீழ் மாற்றம் என்கிறோம். புவி மேற்பரப்பினால் பிரதிபலிக்கப்படும் சூரிய கதிர்வீசலின் அளவை ஒளி திருப்பு திறன் என்கிறோம். காடுகளுடன் ஒப்பிடும்போது பனி அதிகளவு ஒளி திருப்பு திறனை கொண்டுள்ளது.